தாமரசேனா அதிகமான தொகுதியில் போட்டியிட வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ். சி.வி. சண்முகம், ராஜேந்திர பாலாஜி எல்லாம் தங்களுடைய பிரதான தொகுதிகளை விட்டுட்டு வேற தொகுதிகளில் மாற்று தொகுதியை போய் நிற்கிறாங்க. ஆமாம், அது ஏற்கனவே இருந்த தொகுதியில் போனால் திரும்பி தோத்துருவோன்ற பயம் வந்துருச்சு. விஜய்க்கு ஈக்குவலண்டாக வந்துட்டார். அது விஜய் வந்து 1,25,000 கோடிக்கு இலவச திட்டங்கள் சொல்லியிருக்காரு. இவர் 60,000 கோடிக்கு சொல்லியிருந்தார். இப்போ வந்து ஃப்ரிட்ஜு அது இதெல்லாம் சேர்த்தோம்னா எல்லாம் சேர்த்தா 1,00,000 கோடியை தாண்டிடும். மக்கள் நீதி மையம் வந்து இது ஒரு தற்கொலை முடிவு. உங்களுக்கு அகென்ஸ்டாக ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி இருக்குது, உங்களுக்கு அகென்ஸ்டாக எஸ்ஐஆர் இருக்குது, உங்களுக்கு அகென்ஸ்டாக இவிஎம் இருக்குது, விஜய் இருக்காரு. அப்போ நீங்கள் கமலஹாசனை வந்து நீங்கள் விட்டீங்கன்னா 45க்கு மேலே நிற்கணுங்க. வர 29ஆம் தேதியிலேருந்து அவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு. அதை விசில ஊதிக்கிட்டு சங்கு ஊதுன மாதிரி விசில ஊதிட்டு சாட்டையை கையில் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் சோழி முடிஞ்சிச்சு. விஜய் வந்து களத்தில் இறங்கினார்னா யமதர்மராஜா களத்தில் இறங்கினாதான் அர்த்தம். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிலைகாலில் நாம் சிந்திக்கப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். நீங்கள் முந்தைய பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க, அதாவது எடப்பாடி கராரெல்லாம் காட்டல, கரார் எங்கே காமிச்சிருக்காருன்னா தாராளமாக விட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ ஜி.கே. வாசன் உட்பட மற்ற சிறிய கட்சிகள், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சிறிய கட்சிகள் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக சொல்லப்படுது. ஜி.கே. வாசன் தனக்கு கொடுத்த தொகுதிகள் முழுமையாக தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தாமரை சின்னத்தில் அதிகமான தொகுதிகளில் தமிழ்நாட்டில் போட்டியிட போகிறாங்கிறத பார்க்குறோம். இது என்ன விதமான அசைன்மெண்ட் நினைக்கிறீங்க? தாமரை சின்னம் அதிகமான தொகுதியில் போட்டியிட வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ். வேறு என்ன இருக்குது? எவ்வளோ தூரம் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்களோ அத்தனை தொகுதியிலையும் திமுக ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? எடப்பாடி கரார் காமிச்சிருக்காரு 27 தொகுதிக்குள்ள, காங்கிரஸ் கூட 28 தொகுதியில் நிற்குது, ஆனால் 27 தொகுதிக்குள்ள முடிச்சிருக்காருன்னு சொன்னபோது, இப்போ இல்லை பாஜக இன்னொரு பிளான் வச்சிருக்காங்க, நிறைய தொகுதிகளில் நிறைய கட்சிகளில் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்க போகிறாங்க. எப்படியும் அது ஒரு 15 சீட்டு போகும்ல. அது மாதிரி ஒரு இப்போ 2 ஐஜேகேக்கு 2 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. தமாக ஜி.கே. வாசனுக்கு ஒரு 5 சீட்டு, 5-2 7. இப்போ மற்றவங்களாம் சேர்த்து பார்க்குறப்ப ஒரு 15 சீட்டு வந்து அதில் போகும். இப்போ 27 + 15 என்னாச்சு? 27, 37, 42 சீட்டு வந்து 42 45 சீட்டு வந்து இது பிஜேபி சின்னத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிஜேபி கட்சியாக தான் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். 45 சீட்டு. ஸோ அது வந்து எல்லாம் வந்து அட்வான்டேஜ் டு டிஎம்கே, அவ்வளோதான், வேற என்ன. இன்னொரு பக்கம் எடப்பாடி சிக்கலும் கூட இல்லையா? அது எடப்பாடி வந்து அந்த இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, நான் வந்து 27 சீட்டு தான் கொடுத்துருக்கேன் பிஜேபிக்கு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணதுனால எடப்பாடி ஏதோ டஃப் நெகோஷியேட்டர், எடப்பாடி வந்து பிஜேபிக்கு கொடுக்கலன்ற இமேஜை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் 3 வட்டம் போய் அமித்ஷாட்ட காத்து கிடந்தது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் என்ன அர்த்தம்ன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பிஜேபி ஜெயிச்சான்னா ஏடிஎம்கே ஜெயிச்சான்னா நாங்கள் 2 பேரும் ஒன்று தானே. நாங்கள் 2 பேருமே பிஜேபி எம்எல்ஏக்கு ஜெயித்தாலும் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதான் கேட்க போகிறோம், மோடி என்ன சொல்கிறாரோ அதான் கேட்க போகிறோம். வடநாட்டு பிஜேபி கட்சி என்ன உத்தரவு போடுதோ அதுக்கு தான் நாங்கள் மத கலவரத்தை உருவாக்க போகிறோம். அப்படி தான் நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுவோம். அப்படி தான் நாங்கள் வந்து இந்திய திணிப்போம், இந்திய திணிப்புக்கு ஆதரவாக இருப்போம், நீட்டுக்கு எதிராக இருப்போம், நீட்டுக்கு ஆதரவாக இருப்போம். இப்படி எல்லாத்துலேயுமே வந்து பிஜேபி வந்து வடநாட்டு சித்தாந்தங்களுக்கு ஆதரவாக இருப்போம். நீங்கள் பிஜேபி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவாக இருந்தால் ஏடிஎம்கே எம்எல்ஏக்களும் ஆதரவாக தான் இருக்க போகிறோம். இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஆதரவாக இருக்கும் போதும் உங்களுக்கு அடிமையில் வந்து சின்ன மாதிரி அந்த சின்ன அடிமை நல்ல அடிமை, இந்த சின்ன அடிமை நல்ல அடிமைன்னா வித்தியாசம் இருக்குது. அடிமைகள் எல்லாரும் அடிமைகள் தான். இல்லை, அதிமுகவும் நிறைய வியூகங்களை வகுக்கிறாங்க. இன்னைக்கு கூட சி.வி. சண்முகம், ராஜேந்திர பாலாஜி எல்லாம் தங்களுடைய பிரதான தொகுதிகளை விட்டுட்டு வேற தொகுதிகளில் மாற்று தொகுதியை போய் நிற்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கூட ஒரு ஜெயிப்பதற்கான. ஆமாம், அது ஏற்கனவே இருந்த தொகுதியில் போனால் திரும்பி தோத்துருவோன்ற பயம் வந்துருச்சு. அதனால் மாற்று தொகுதிக்கு போகிறாங்க. அந்த தொகுதியில் போனால் ஜெயிச்சிடலான்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க அவங்க. ஆனால் மக்கள் மத்தியில் வந்து அந்த செல்வாக்கை அவங்க திரும்ப இழந்த செல்வாக்கை மீண்டு எடுக்க முடியுமா? அவங்க வந்து இன்றைக்கி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறாங்க, எடப்பாடி தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணுறாருன்னு. இது வரைக்கும் மோடியோ அமித்ஷாவோ ஏடிஎம்கே ஆட்சின்னு சொன்னாங்களா?
இந்தியாசின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஜி.கே. வாசனே சொல்றாரு, நாங்க எங்களுடைய தலைமை சின்னத்துல நிக்க போறோம். தலைமை கூட்டணி சின்னத்துல. தலைமை கூட்டணி சின்னத்தை நிற்க போகிறோம்னா என்ன அர்த்தம்? நீ பிஜேபி தான். உங்களுக்கு எது கட்சி கலைச்சிட்டு போயிட வேண்டியதானே. நான் என்ன சொல்கிறேன், அது திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ அவங்கவுங்க சின்னத்தில் நிற்கலைன்னா உங்களுக்கு எது கட்சி? கலைச்சிட்டு போங்க நீங்கள். அப்புறம் எது கட்சின்னு தனி சின்னம் போடுறீங்க நீங்கள்? அது வந்து எந்த கூட்டணியாக இருந்தான்னு அப்போ உங்களுக்கு எப்படி ரெகக்னேஷன் கிடைக்கும் உங்கள் சின்னத்தில் நிற்கலைன்னா? அதுக்கு தனி கட்சின்னு வச்சுருக்கீங்க. தாமரை சின்னத்திலேயோ உதயசூரியன் நிற்கிறேன்னா கலைச்சிட்டு போய் ஓபிஎஸ் மாதிரி போய் சேர்ந்துட வேண்டியதானே நீங்கள்? இல்லை, சென்ற தேர்தல்லையே 2021 வந்து 3-4% தான் வந்து வித்தியாசமாக இருந்தது, பர்சன்டேஜ் வித்தியாசம் இருந்தது. இப்போ அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்னைக்கு தேர்தல் அறிக்கை நேற்று எடப்பாடி அவர்கள் அறிவித்திருந்தாரு. இலவச ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் கறவை மாடுகள் ஆடுகள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஐவிஎஃப்னு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து இலவசமாக உருவாக்கப்படும் சொல்றாரு. இப்போ இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து அறிவிக்கிற போது அது ஒரு பெர்செப்ஷன் ஏற்படும் இல்லையா? ஆமாம்மா, அது எடப்பாடி வந்து ஏற்கனவே 3 வட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால் நேற்று அனௌன்ஸ் பண்ணது எடுபடலை. நேற்று அதனால் ஃப்ரிட்ஜ் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. ஓகே, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்ட்டு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சொன்ன கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடியை தாண்டும். இப்போ விஜய்க்கு ஈக்குவலண்ட்டாக வந்துட்டார். அது விஜய் வந்து 1,25,000 கோடிக்கு இலவச திட்டங்கள் சொல்லியிருக்காரு. இவர் 60,000 கோடிக்கு சொல்லியிருந்தார். இப்போ வந்து ஃப்ரிட்ஜு அது இதெல்லாம் சேர்த்தோம்னா எல்லாம் சேர்த்தா 1,00,000 கோடியை தாண்டிடும். 10,000 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்க போகிறேன். அதான் சேர்த்து தான் சொல்கிறேன். 10,000 ரூபா, கிராஜுவேட்டுக்கு 2,000 ரூபா, +2 முடிச்சவனுக்கு 1,000 ரூபா, 10,000 ரூபா கருணை தொகை, இந்த மாதிரி இவங்க 2,000 ரூபா பெண்களுக்கு, இது வந்து பஸ்ஸு பிரயாணம் ஆண்களுக்கு இலவசம். இந்த மாதிரி இவர் சொன்ன அத்தனை திட்டங்களையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 1,00,000 கோடி தாண்டுது. ஏற்கனவே 1,00,000 கோடி டெபிசிட், 2,00,000 கோடி. 2,00,000 கோடி டெபிசிட்டுக்கு நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும். இல்லைன்னா வரி போடணும். கரண்ட் பில்லை விலையை வந்து 4 மடங்காக மாற்றணும். 4 மடங்காக மாற்றினா கவர்மெண்ட்டு படுத்துரும். எல்லா விலைவாசி ஏறணும். இப்போயே ஏறி போய் கிடக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வாரில். ஓகே, இனி அடுத்து இவங்க வந்து அதுக்கு மேலே ஏற்றுனாங்க அப்படின்னா எல்லாமே ஏறும். அப்போ கடைசியில் அனுபவிக்க போகிறது யார்? இந்த ஓட்டு போட்ட மக்கள் தான் அனுபவிக்கணும். பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு எந்த வழியும் தெரியாமல் வரி போட்டு தான் நாங்கள் உயர்த்துவோன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? இல்லை, நீங்கள் யோசிக்கிற மாதிரியே சாதாரண வாக்காளர்களும் வந்து பொருளாதார நிலை என்னென்னலாம் யோசிச்சு தான் வாக்களிப்பாங்களா? ஃப்ரிட்ஜ் நமக்கு கிடைக்குது, 10,000 ரூபா கிடைக்குதுன்னு தானே பார்ப்பாங்க. அது வாக்களிக்கக்கூடிய மக்கள் வந்து வாக்களிக்க தான் செய்வாங்க. ஆனால் கொடுப்பாரான்றது தெரியணும்ல. எடப்பாடி சொன்னதை செய்வாரான்னு தெரியணும்ல. 10.5% தரேன்னு வன்னியர்களுக்கு ஓட்டு சொல்லி 2 வட்டம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சார். 10.5% வன்னியர்கள் கிடச்சிதா? பெண்டிங்கில் இருக்குது, நிலுவையில் இருக்குது. நார்த்து தமிழ்நாட்டில் போய் நான் மீண்டு வந்தாலும் 10.5% நிறைவேற்றுவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அதே சிவகங்கையில் போய் என்ன சொன்னார்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேசாதீங்கன்ட்டார். அப்போ இப்படி இரட்டை நாக்கு படைச்சவரை போய் எப்படி மக்கள் நம்புவாங்க? வன்னிய மக்களே எப்படி நம்புவாங்க? 2. 3வது வேறு என்ன சொன்னார்? கறவை மாடுகள் மீண்டும் கொடுக்கப்படும். கறவை மாடுகள் ஏற்கனவே கொடுத்த கறவை மாடுகள், இவர் எல்லாமே கறவை மாடுகள் எல்லாமே கொடுக்குறாரு, ஃப்ரீயாக கொடுக்குறாரு. எங்கேருந்து பணத்தை கொண்டாடுவார்? அதை சொல்லுங்கள் முதல்ல. பணத்தை எங்கே ஏற்கனவே 1,00,000 கோடி ஃபிஸ்கல் டெபிசிட். இவர் சொன்னது 1,00,000 கோடி, 2,00,000 கோடி ஆச்சு. பட்ஜெட் வந்து 4,50,000 கோடி. அப்போ 2,00,000 கோடி ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கு எங்கே போவார் பணத்துக்கு? ஒன்று வரி போடணும், வரியை உயர்த்தணும். எல்லா ஜிஎஸ்டி எல்லாமே ஜிஎஸ்டியில் போயிடுது. அது அங்கே போய் வரக்கூடிய பணம். ஜிஎஸ்டியில் வந்து உங்களால் மோடிகிட்ட சொல்லி 50% நீங்கள் டேக்ஸ் ரெவல்யூஷனை மாற்றுக்குன்னு சொல்ல முடியுமா? மாற்றுவாரா மோடி? இப்போ இருக்காரு, சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள். இப்போ கூட்டணியில் தானே இருக்காரு. ஃபிஸ்கல் டேக்ஸ் ரெவல்யூஷன் நான் 50% ஆக்குறேன், 41%லேருந்து 50% ஆக்குறேன், டேக்ஸ் ரெவல்யூஷனை கூட்டுறேன்னு சொல்லுங்கள். மோடி சொல்லுங்கள், உறுதி கொடுக்க சொல்லுங்கள். அடுத்த வட்டம் மோடி வரும்போதும் எடப்பாடி பழனிசாமி மேடையில் 50% நாங்கள் டேக்ஸ் ரெவல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணி தருவேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 1,00,000 கோடிக்கு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இதை செயல்படுத்தணும்னா நான் டேக்ஸ் ரெவல்யூஷனில் உங்களுக்கு கூட்டி கொடுப்பேன் சொல்லுவாரா மோடி? 1. 2வது, நான் செஸ்ஸை வந்து 2014 வந்து செஸ் வந்து 10% இருந்தது, இப்போ 28% ஆக்கிட்டேன்.
செஸ்ஸை வந்து நான் குறைச்சிட்டு 10% கொண்டாந்துருவேன் அப்படின்னா வந்து உங்களுக்குரிய பெர்சன்டேஜ் கூட கிடைக்கும். மோடி சொல்ல வைப்பாரா எடப்பாடி? மோடி சொல்ல வைப்பார் எடப்பாடி? எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி 3% ஜிடிபி தான் கடன் வாங்கணும். எடப்பாடி சொன்ன திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா 4%க்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். நான் எடப்பாடி சொன்ன திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு 4% ஜிஎஸ்டிபியில் கடன் வாங்குறதுக்கு அனுமதி அளிக்கிறேன் சொல்லுவாரா எடப்பாடி? நாளைக்கு வரக்கூடிய மோடியை சொல்லுவாரா எடப்பாடி? ஸ்டாலின் அவர்களே விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு. மக்கள் பிரச்சனையை தப்பித்தவர் கூட பேச மாட்டாங்க. அப்போ இப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும் சொல்லுங்க? நாடு திவாலாகும். நாட்டை திவாலாக்கிட்டு சொத்து சேர்த்துட்டு எப்படி கட்சி அதிமுக ஏழத்து ஆட்டையை போட்டாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டை ஆட்டையை போட்டு மோடிகிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் நாங்கள் இப்போ தேர்தல் அறிக்கையிலேயே ரூரல் டெவலப்மெண்ட்டை நாங்கள் மையப்படுத்தி நாங்கள் சில விஷயங்கள் கொண்டு வரோம். ஆடு மாடு கொடுக்குறது அதை வச்சு தான் இருக்குது. ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கி நிறைய கொள்ளையடிக்கிறாங்க. இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து இலவசமாக அரசாங்கமே அதை நடத்தும். கிட்ஸு ப்ளே ஸ்கூல் வந்து கவர்மெண்ட்டே நடத்தும். இப்படியெல்லாம் சில திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோட இருக்குல்ல இந்த அறிக்கையில். எல்லாமே நடத்தலாம், எல்லாமே நடத்துங்க, பணம் இங்கே போங்க, எல்லாமே நடத்துங்க. நீ எப்படி நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு நடத்துங்க. இப்படி தான் நான் நான் அதுக்கு தானே இப்போ கேள்வி கேட்டேன். இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, இந்த உறுதியெல்லாம் மோடி வந்து அடுத்த வட்டம் மோடிக்கு வரும்போதும் இந்த உறுதி கொடுப்பாரா மோடி? உறுதி கொடுத்தா எடப்பாடி சொன்ன வாக்குறுதியை நிறைவேறும்னு நம்பலாம். இல்லைன்னா நீங்கள் எடப்பாடி சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே வந்து ஏமாற்று வேலை, பொய் புத்தலாட்டம், அவ்வளோதான், சிம்பிள். கொடுப்பாரா மோடி? நீங்கள் வந்து நாளைக்கு வந்து மோடி வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும். அதிமுக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு மோடி சொல்லுவாரா? 2 முதலமைச்சர் வர மாட்டாங்கன்னு நிச்சயம் சொல்லுங்க. சொல்லுங்க மோடியா அமித்ஷா சொல்லுங்க. யாராவது சொல்லுவாங்களா? டபுள் இன்ஜின் சர்க்கார் நடத்தியே உன்னால் வந்து பொருளாதாரத்தை உயர்த்த முடியல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டாட முடியல, ஓகே, வேலை வாய்ப்பை பெருக்க முடியல, பெர் கேபிட்டல் இன்கத்தை கூட்ட முடியல. நீங்கள் எப்படியா வந்து நீங்கள் கொடுத்த இந்த 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து நீ செயல்படுத்துவ? நீ வந்து என்ன சொல்லியிருக்க? இப்போ அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்க பிஜேபிகிட்ட. நான் ஜெயிச்சாலும் ஒன்று தான், நீ ஜெயிச்சாலும் ஒன்று தான். திருப்பரங்குன்றத்தில் ஏடிஎம்கே இருந்தாலும் ஒன்று தான், பிஜேபி இருந்தாலும் ஒன்று தான். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் ஏடிஎம்கே கேண்டிடேட் போட்டால் பாஜக போட்டியுடன் விரும்புச்சுல. ஆனால் இன்னைக்கு அதிமுக தான் நிற்க அங்கே வந்து ராஜன் செல்லப்பாவை தூக்குனா ராஜன் செல்லப்பா என்ன பண்ணுவார்? விடுவார் அவர்? செல்லூர் ராஜுக்கும் உதயகுமாருக்கும் மூத்தவர் ராஜன் செல்லப்பா. ராஜன் செல்லப்பா விடுவாரா? அதை விட்டு கொடுக்காம இருக்காங்கல்ல. விட்டு கொடுக்காம இருந்தாலும் அங்கே பிஜேபி ஜெயித்தாலும் நாங்கள் திருப்பரங்குன்றம் சர்வேக்களில் கொடியேற்றுவோம், ஏடிஎம்கே ஜெயித்தாலும் சர்வேக்களில் கொடியேற்றுறதுக்கு ஆதரவாக நிற்போம். அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்கள் ஏடிஎம்கே ஜெயித்தாலும் பிஜேபி சொல்கிறது தான் கேட்க போகிறோம், பிஜேபி ஜெயித்தாலும் பிஜேபி சொல்கிறது தான் கேட்க போகிறோம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் பிஜேபின்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க, ஏடிஎம்கேன்னு சொன்னால் தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் எங்களுக்கு அதிகமான தொகுதியை விட்டு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு சிறந்த அடிமையாக இருப்போம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு 27 தொகுதியை கொடுத்து இங்கே வந்து வீரவாசம் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, இதுதான் இது என்ன இதில் என்ன பெரிய 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 ஒரு சேஞ்ச் இருக்குது சொல்லுங்க. இல்லை, நீங்கள் மக்கள் நீதி மையத்தோட கடந்த காலங்களில் பயணப்பட்டிருக்கீங்க, கடந்த தேர்தலில் நீங்கள் எதிர்கொண்டீங்க. ஆனால் இப்போது மக்கள் நீதி மையம் 2 தொகுதிகள் வாங்குறதா இருந்துச்சு திமுக கூட்டணியில். அதையும் நான் விட்டு கொடுக்குறேன், இது வந்து என்னுடைய கடமை, என்னுடைய பொறுமைன்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி எடுத்துக்கிறது? மக்கள் நீதி மையம் வந்து இது ஒரு தற்கொலை முடிவு. மக்கள் நீதி மையம் கட்சி காணாமல் போகும். மக்கள் நீதி மையம் எடுத்த முடிவு மிகவும் தவறான முடிவு. இதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அனுமதித்திருக்க கூடாது. அவர்களை 2 சீட்டு தர்றேன், அது உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா 2 சீட்டு கொடுத்த சீட்டு எங்களுக்கு ஏற்புடையதில்லை, உதயசூரியன் நிற்கணும்னு சொன்னது ஏற்புடையதில்லை. அதனால் நாங்கள் வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி அவர் பெருந்தன்மையாக சொல்லிட்டு போயிட்டார். கமலஹாசன் பெருந்தன்மையை காமிச்சிருக்காரு, ஆனால் முதல்வர் பெருந்தன்மையை காமிக்கணுமா இல்லையா? எப்படி காமிச்சிருக்கணும்? ஏங்க, தேமுதிகவுக்கு வந்து 10 தொகுதி, மக்கள் நீதி மையத்துக்கு 0ன்னா 2 தொகுதினா எப்படிங்க? அது என்ன கணக்கு? அது நீங்கள் வந்து
விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 கொடுத்துருக்கீங்க, தேமுதிகவுக்கு 10 கொடுத்துருக்கீங்க. அது கூட ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கூட போயிடலாம்னு வச்சுக்கோங்க. எம்பி கொடுக்குறீங்க, எம்எல்ஏ கொடுக்குறீங்க, 2 சீட் அதிகமாக கொடுத்துருக்கீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு, ஓகே. இன்னும் 2 கூட கொடுத்துருக்கணும். கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு சீட்டை குறைச்சிருக்க கூடாது. ஆனால் தேமுதிகவுக்கு 10 கொடுத்துருக்கீங்க, நியாயம்தான். அதை வந்து வேணான்னு சொல்லலை நான். ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த கட்சி இல்லையா இது எதிர்கட்சியாக இருந்த கட்சி. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் நியூட்ரல் ஒரு நேம் உள்ள கட்சி. ஒரு 100 500 ஓட்டுலேருந்து 1000 ஓட்டு இருக்கக்கூடிய கட்சி. நெகட்டிவ் ஓட்ஸ் இல்லாத ஒரு பார்ட்டி அது. எல்லா இதுலையும் இருக்குது. ஆனால் நீங்கள் மக்கள் நீதி மையத்தை எடுத்துக்கோங்க. மக்கள் நீதி மையத்தை நீங்கள் எப்படி குறைச்சேரப்படுவீங்க? நீங்கள் 2021 தேர்தலில் மக்கள் நீதி மையம் வாங்கின வாக்கு 2.45%. தேமுதிக வாங்கின வாக்கு 0.45%. 0.45% தான் தேமுதிக வாங்கின வாக்கு 2021 தேர்தலில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அலையன்ஸ் லெவலில் அலையன்ஸு வச்சதில் 2.7% வாங்கிச்சு மதிமுக. எம்என்எம் அலையன்ஸ் யார் கூட இருந்தா? சரத்குமாரும் ஐஜேகேயும். சரத்குமாரும் ஐஜேகேயும் கூட இருந்த 2 பேரும் சேர்ந்து 2.45% வந்து 3.3% கூட அவங்களால. யாரால? கூட்டணி கட்சிகளால். 0.3%. 0.3% வாங்கினதில் 1.5% ஐஜேகேன்னு வச்சுக்கோங்க. 0.15%. 0.15%. அந்த கட்சிக்கு ஏடிஎம்கே 2 சீட் கொடுத்துருக்கு. 2.4% வாங்கின மக்கள் நீதி மையத்துக்கு 0வா? என்ன சார் அது? நீங்கள் கொஞ்சமாவது கன்சிடர் பண்ண வேணாமா? மக்கள் நீதி மையத்தோட தொண்டர்கள் எப்படி வேலை பார்ப்பான்? தொண்டர்கள் எப்படி வந்து கூட்டணிக்கு ஒர்க் பண்ணுவாங்க? நீங்கள் சொல்லுங்கள். அமமுக அலையன்ஸு இல்லை, கமல் நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம், அவர் கூடுதலாக கேட்டிருக்கலாம். எம்என்எம் மட்டும் வந்து கான்ஸ்டுவன்சியில் அதுக்கு கமல்ஹாசன் வந்து பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிருக்காரு, ஒரு ராஜ்யசபை சீட்டாக போதும்னு. அதுக்கு என்ன பண்ணுறது? கட்சியே வேணாம்னு நினைக்கிறவரை போய் நம்ம என்ன பண்ண முடியும்? கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஒரு பக்கமும் இப்போ நம்ம சிபிஎம் சொன்னாலுமே கூட சிபிஎம் சிபிஐ எல்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க. திருமாவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் தான் சீட் ஷேரிங் நடந்துச்சு. அது மாதிரியான கருத்துக்களை அவரும் வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். பண்ணியிருக்கணும், நெகோஷியேட் பண்ணியிருக்கணும். குறைஞ்சது 5 சீட்டாவது வாங்கியிருக்கணும். எம்என்எம் வந்து 2021 154 கான்ஸ்டுவன்சியில் போட்டிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓட் ஷேர் அர்பன் ஷீட்ஸ் வந்து 5லேருந்து 15% ஓட் ஷேர் ஆகிருக்கு. ரூரல் பாக்கெட்டில் 1லேருந்து 5%. கிராமப்புறத்தில் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். கோயம்புத்தூர் சவுத்தில் 35% கமல்ஹாசன். வேளச்சேரி 10லேருந்து 15%. சென்னை சீட்ஸ் மேக்ஸிமம் சென்னை சீட்ஸ் ஃபுல்லாக 10லேருந்து 15%. மதுரை கோயம்புத்தூர் அர்பன் பெல்ட்டு மாடரேட் ப்ரெசன்ஸ். இதில் நீங்கள் பாருங்கள், தேமுதிக கான்ஸ்டுவன்சி 60 சீட்டில் போட்டிட்டாங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் ஓட் ஷேர் எவ்வளோன்னா 0.5 to 3% இன் மெஜாரிட்டி கான்ஸ்டுவன்சி. 0.5 to 3% அதுக்குள்ளே தான் இருந்தது எல்லா கான்ஸ்டுவன்சியும். அப்போ எங்கே அது அதிகமான ப்ரெசன்ஸ் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா விருதுநகர் பெல்ட்டு, கடலூர் பெல்ட்டு, சம் நார்தன் வட மாவட்டங்களில் சில பாக்கெட்டில். அப்போ ஓவராலாக வந்து நோட்டா கீழே தான் ஓட்டு வாங்கியிருக்கு தேமுதிக. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ ஸ்டேட் வைடு இம்பேக்ட் இல்லை. நீங்கள் அதே இது வந்து கமல்ஹாசன் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சவுத் 34.9%, தேமுதிக 6%, 0.6%. 0.6%. வேளச்சேரி 13.2%, தேமுதிக இல்லை. சோழிங்கநல்லூர் 12.5%, தேமுதிக இல்லை. மதுரை சவுத்து 11.8%, தேமுதிக 1.2%. மதுரை சவுத்தில். கோயம்புத்தூர் நார்த்து 10.6%, தேமுதிக இல்லை. தாம்பரம் 9.8%. திருவிகா நகர் 8.9%. அண்ணா நகர் 8.9%, 8.5%. மயிலாப்பூர் 7.9%. ஈரோடு ஈஸ்ட் 6.8%. சேலம் நார்த்து 6.2%. திருப்பூர் நார்த்து 5.9%. கரூர் சேலம் நார்த்து 6.2%.
தேமுதிக 1.5%. கரூர் 5.1%, தேமுதிக 2.1%. கடலூர் மக்கள் நீதி மையம் 4.8%, தேமுதிக 3.2%. இந்த கால்குலேஷன் வந்து கமல்ஹாசன் அவர்கிட்ட இருக்கும் தானே? இல்லைன்னு சொல்லலை, நான் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்சது 2.8%, கூடினது 15%, 35% ஒரு தொகுதியில். அப்போ இவ்வளவு ஓட்டு வாங்கின பேட்டர்னில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அர்பன் ஏரியா ஃபுல்லாக 8 to 15% இருக்குது யார் கமல்ஹாசன் எம்என்எம்முக்கு. பீக் வந்து கோயம்புத்தூர் சவுத்து பீக். டெல்டாவும் சதன் ரூரல் டெல்டா பெல்ட்டில் வந்து லெஸ் தென் 4% தான் அது. அப்போ டிஎம்டிகேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி 0.5 to 3%. கடலூர்லேயும் விருதுநகர் பெல்ட்டில் மட்டும் கொஞ்சம் கூட. இப்படி இருக்கிறதுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 20 சீட்டில் எம்என்எம் வந்து வில் மேக் அ இம்பேக்ட் இன் த அர்பன் கான்ஸ்டுவன்சி. 20 சீட்டு இன்னைக்கு வந்து என்ன ஆகும்? எம்என்எம்ல இருக்கக்கூடிய ஓட் ஷேர் என்னது? ஆனால் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம், களமாடுவோம், ஒன்றாக வெல்வோம்லாம் கமல் சொல்றாரு. இல்லை, அவர் ஒன்றாக வெல்வார், அவர் களமாடுவார். தொண்டர்கள் ஒர்க் பண்ணணும்ல, தொண்டர்கள் வாக்கு வரணும்ல. நம்மளுக்கு தான் எந்த வாய்ப்பும் கிடையாது, நம்ம எம்எல்ஏ ஆக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு போனாங்கன்னா அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? அந்த ஓட்டு எப்படி இங்கே வரும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? நீங்கள் வந்து தேமுதிகவுக்கு வந்து 10 கொடுத்துருக்கீங்க. ஐஜேகே மைனர் பார்ட்னரு, சரத்குமார் மைனர் பார்ட்னரு. ஐஜேகேக்கு வந்து நான் 2 சீட்டு கொடுத்துருக்கு ஏடிஎம்கே. நீங்கள் எம்என்எம்முக்கு 2 சீட்டு கொடுக்கணுன்னா எப்படி ஒத்து வரும்? இத்தனைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்என்எம் வந்து ஓரளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அடுத்து நிற்கக்கூடிய கட்சி. நீங்கள் 5 சீட்டாவது கொடுத்துருக்கணுமா இல்லையா? 5 சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 20 தொகுதியில் அர்பன் கான்ஸ்டுவன்சியில் எங்கெல்லாம் விஜயினுடைய ப்ரெசன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எம்என்எம்முடைய ப்ரெசன்ஸ், நம்ம கட்சி 5 சீட்டில் நிற்கிது, நம்ம உழைக்கணும், உழைச்சா நம்ம அடுத்த லெவலில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒர்க் பண்ணுவான் எம்என்எம் கேடர்ஸ். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் எப்படி ஒர்க் பண்ணுவான்? கமல்ஹாசன் மட்டும் இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு போயிடலாம், மற்றவங்களாம் தெருவில் போகணுன்னா எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? அப்போ இட் லூசஸ் இட் ஸ்ட்ரென்த்து. அது நான் என்ன சொல்கிறேன், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எம்என்எம்ஐ அக்கமடேட் பண்ணணும். அவர் பெருமையாக அவரது தியாகம் பெருசு, அவரை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார் யார், முதல்வர். இவரும் நான் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறேன், திமுக தான் ஆட்சிக்கு வரணும், நான் பதவியேற்பு விழாவில் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டார் இவர். பட் கிரவுண்ட் லெவலில் டிரான்ஸ்லேட் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? இருக்குது நெக் டு நெக்கில் இருக்குது. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி இருக்குது, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக எஸ்ஐஆர் இருக்குது, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இவிஎம் இருக்குது, விஜய் இருக்காப்புல, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக விஜய் இருக்காப்புல அர்பன் கான்ஸ்டுவன்சியில். அப்போ நீங்கள் கமல்ஹாசனை வந்து நீங்கள் விட்டீங்கன்னா எப்படி வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்? 45க்கு மேலே நிற்கணுங்க, 45 குறையக்கூடாதுங்க. இப்போ இன்றைக்கி போகிற போக்க பார்த்தா 45 கீழே போயிருமேன்னு எனக்கு பயமாக இருக்குது. 45 கீழே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? விக்ட்ரி மார்ஜின் 2%, 3%க்கு வந்துடும். அப்போ பெரும்பாலான இடங்களில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த சான்ஸ் எதுக்கு எடுக்கணும்? இன்னைக்கு கூட தாவேக்கா பற்றி நீங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கீங்க. இன்னைக்கு கூட தாவேக்காவுக்கு காங்கிரஸ்லேருந்து 2 முக்கிய நபர்கள் வர இருக்காங்க, முக்கிய நிர்வாகிகள் வர இருக்கான்னு ஆதரவு சொன்னார். காங்கிரஸ் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கு, ஆனால் அவங்க வந்து தாவேக்கா அலுவலகம் வாசலில் காத்து கிடந்தாங்க, இன்னைக்கு திமுக கூட போயிருக்காங்கன்னு ஒரு நக்கல் தோணியில் அவர் பேசியிருந்தார். யார்? ஆதவ் அர்ஜுனா. இன்னைக்கு காங்கிரஸினுடைய நிலைமை அப்படிதான் பார்க்கணுமா? ஆதவ் அர்ஜுனா இருக்க வரைக்கும் விஜய் கட்சி உருப்படாது, தேராது. ஒன்று ஃபஸ்ட்டு. ஆதவ் அர்ஜுனா பேசுகிற வரைக்கும் எந்த கட்சியும் தாவேக்காவோட கூட்டணிக்கு போகாது. ஆதவ் அர்ஜுனா இருக்க வரைக்கும் ஒருத்தனும் தாவேக்கா வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒன்று ஃபஸ்ட்டு. ஓகே, இஷ்டத்துக்கு பேசுகிறது, இஷ்டத்துக்கு மற்ற தலைவர்களை வந்து கேலி கிண்டல் பண்ணுறது. நிர்வாகிகள் வராங்கன்னு சொன்ன அடுத்த நொடியே செல்வ பிறந்தகை வந்து ஒரு நபரை நீக்கிறார் கட்சியிலிருந்து. இருக்கலாம், அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்களோட செயல்படக்கூடிய ஆளாக இருக்கலாம். யார் நீக்கியிருக்காரு அவர்?
ஒரு ஒரு செயலாளர் செல்வம்னு சொல்லிட்டு ஒரு நபர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவர் தான் ஒருவேளை தாவேக்காவுக்கு போகிறதா இருந்துறாரோ? இருக்கணும். எங்கேயாவது குப்பனோ சுப்பனோ எவனோ ஒருத்தன் வந்து அங்கே போகிறாருன்னு போகத்தானே செய்வான். அதில் என்ன இருக்குது? என்ன பண்ண முடியும்? அப்போ எலெக்ஷன் டைமில் இங்கிட்டு மாறும், அங்கிட்டு போகும், இங்கிட்டு வரும், அங்கிட்டு வரும். ஏதாவது 2 கோடி வச்சுருப்பான். அதை கூட்டு போய் எடுத்துகிட்டு போய் தாவேக்கால நின்னா ஜெயிச்சிடலான்னு ஒரு கனவுல இருப்பான். அதை தொலைச்சி கடனாளி ஆன பிறகு தான் அவனுக்கு தெரியும். அடா பாவி பேசாமல் காங்கிரஸ் இருந்திருக்கலாம்டான்னு இருக்கும். எவனோ ஒருத்தன் போவான். போகாமல் இருக்க வேண்டும் பிற்பாடு. விஜய் அவருடைய பிரசன்ஸ் வந்து வர 29ஆம் தேதியிலேருந்து அவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு. அந்த பஸ்லேயே வாகனத்திலேயே வந்து காலையிலேருந்து 8 மணிலேருந்து ஈவினிங் நைட்டு 10 மணி வரைக்கும் தமிழகம் முழுக்க ஒரு ரவுண்டு வரப்போகிறாரு. அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் இல்லையா? கண்டிப்பாக ஏகப்பட்ட உயிரிழப்பு ஏற்படும். ஏகப்பட்ட பேர் சாக போகிறான்னு அர்த்தம். ஏன்னா அது யம தர்ம ராஜா வாகனம் அது. அதை விசில ஊதிக்கிட்டு சங்கூதுன மாதிரி விசில ஊதிட்டு சாட்டையை கையில் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் சோழி முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் சாக போகிறானோ, எத்தனை பேர் தெருவில் தெரிய போகிறானோ, எத்தனை பேர் வந்து சொத்தை இழந்து நிற்க போகிறானோ. விஜய் வந்து களத்தில் இறங்கினாருன்னா யம தர்மராஜா களத்தில் இறங்கினதா அர்த்தம். நடக்க தான் செய்யும். அதை நம்ம பார்த்தன ஆகணும். என்ன பண்ணுறது? அந்த கூத்தெல்லாம் பார்க்கணும். இல்லை, அவருக்கு ஒரு ஓட் ஷேரிங் இருக்குல்ல, அவருக்கு அது ஓட் ஷேரிங் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஓட் ஷேரிங்லாம் இருக்குது. கண்டிப்பாக 5% கிராஸ் பண்ணிடுவார். 5% கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.